ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கோங்க. இதில் வந்துங்க நம்ம இப்போ சிம்பிளான ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இதை வந்துங்க இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க. 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதுலேயேங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லிங்க. இது வந்துங்க நம்ம 1-2 அரைச்சிக்கலாம். எடுத்த 1/2 லிட்டர் தயிரை வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுக்கலாம். தயிரை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. உப்பு பற்ற வச்சுங்க, ஒரு கடாயை வச்சுருக்கோம். இதில் வந்துங்க ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. இல்லையேங்க 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். 4 வரமிளகாய் எடுத்துருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி நம்ம வந்து திருப்பி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். இதை வந்துங்க ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இது வந்துங்க இதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. மிக்சியில் அடித்து வச்ச தயிரை வந்து இப்போது இதில் ஊற்றிக்கலாம். இதை வந்துங்க ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. எடுத்துங்க இதிலே வந்து பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்து வந்துங்க மசால் வடை, உளுத்த வடை 2 எடுத்துருக்கோம். இது வந்துங்க நம்ம கடலை தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோங்க. இப்போது மசால் வடையும் உளுத்த வடையும் நம்ம இதில் போட்டுக்கலாங்க. வீட்லேயே சுடுறேன்னு சொல்லி சொன்னேங்க. வந்து வேண்டாமா, நான் எப்படியோ பேங்க்குக்கு போகிறேன், நானே வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வடை வந்து இன்றைக்கி கடலை தான் வாங்கிட்டு வந்தோம். மோர் குழம்புல வந்துங்க எல்லா வடையும் நம்ம போட்டுட்டோங்க. செம்ம அட்டகாசமான மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பெருங்காய வாசனையோட செமையாக இருக்குது. அவ்வளோதாங்க, சிம்பிளான மோர் குழம்பு. இங்கே பாருங்கள், வடையோட ரெடி ஆகிடுச்சிங்க. வடையோடு அப்படியே வந்து நம்ம மோர் குழம்பு எடுத்து இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு வந்துங்க சுட சுட சாதம், வடையோட மோர் குழம்பு அப்படியே எடுத்துங்க சாப்பாட்டில் போட்டுக்கலாம். மோர் குழம்பையும் அப்படியே ஊற்றிக்கலாம். அதங்க பொரிச்ச அப்பளம். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு வந்துங்க சுட சுட சாதங்க, வடையோட மோர் குழம்புங்க, அப்படியே பிணைஞ்சி வத்தல் எடுத்துங்க அதில் வச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆனால் மோர் குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 1/2 கிலோ வந்துங்க நம்ம கோவக்காய் எடுத்துருக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கோவக்காய் பொரியல் வந்து தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வருதுங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். பொடியே நறுக்குன்னா 3 வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்துங்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இதையும் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு தக்காளிங்க, 1/2 ஸ்பூன் கல்லுப்புங்க. இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. இப்போ வந்துங்க இதில் வந்து நம்ம கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். கோவக்காய் போட்டதும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க இதுலேயேங்க ஒரு 1/2 பவுல் தண்ணி ஊற்றலாம். இதை வந்துங்க ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து சிறுந்தீயில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இதுலேயேங்க ஒரு உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். வாங்க அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தாட்டி கலந்து விட்டுட்டுங்க ஒரு 15 நிமிஷம் வந்துங்க இதை வந்து நம்ம அப்படியே சிறுந்தீயிலே வச்சிடலாங்க. இது சுண்டி வரட்டும். கோவக்காய் பொரியலெல்லாம் பாருங்கள் நல்லா சுண்டி வெந்து வந்துருச்சுங்க. இதில் வந்துங்க இப்போ நம்ம பொடியை நறுக்குனா கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
கொத்தமல்லி போட்டு ஒரு தாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. செம்ம அட்டகாசமாக வந்துங்க கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்துங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காய் பொரியலுங்க சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோவக்காய் பொரியல் வந்து அப்படியே எடுத்துக்கலாங்க. வாங்க, நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், சுட சுட முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, கோவக்காய் பொரியல் அப்படியே எடுத்துக்கலாங்க. சுட சுட சாதங்க, முருங்கைக்காய் சாம்பாருங்க அப்படியே நல்லா பிணைஞ்சி, உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்படியே எடுத்துங்க. கோவக்காய் பொரியலும் அப்படியே எடுத்துங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கோவக்காய் பொரியல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.